இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நான் எங்க சொன்னேன்? இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் தான் சொன்னேன். படம் புரியலன்னு நான் எங்க சொன்னேன்? புரிஞ்சா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். ஏன்பா ஒரு லூஸ் பையனை படம் பார்க்க அனுப்பிச்சா இப்படிதான் ஏமாத்துறதா? நீ என்ன படிச்சிருக்கிற? ஏன்பா படம் பார்க்கறதுக்கு என்ன டிகிரியா படிச்சிருக்கேன்? சரி ரெண்டு. அப்ப உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ முருகன் கையில வேல் இருக்குது, அதனாலதான் அவரு வேலை. இவர் கையில வேல் இல்ல, அதனாலதான் நோலை. இன்னும் ஷார்ட்டா புரியுற மாதிரி சொல்றேன் கேள. இப்போ மர்ஃப் தான் பாப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஜான் தான் நான்னு வச்சுக்கோங்க. வேண்டப்படாதீங்க. இப்போ நான் ஸ்பேஸுக்கு போனேன்னா நான் லேட் ஆகி பாப்புவோட வாழ்க்கையே பாழாயிடும். அது என்ன பிளாக் ஹோல்? அது இந்த புண்ணகோல் தர்பாகோல் மாதிரி பிளாக் ஹோல் போல் இருக்கு. அடுத்த சீனு நிராகரி சீனு நினைப்பீங்க. அங்கதான் திரைக்கதையில ஒரு ட்விஸ்ட். அதுதான் கிடையாது. அடுத்தது நிராகரி சீன் இல்ல, அனாமலி சீனு. கிராவிடேஷனல் அனாமலிய நம்பி பாப்புவ நிராகரிச்சுட்டு ஜான் மட்டும் வேர் தேர் இஸ் a will there is Anna Hathawayன்னு நிராயுத பாணியா பாப்புவ நிராகரிச்சுட்டு போறான். ஒரு ஃபார்மரை பைலட்னு சொல்லிட்டாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அது வரப்போறது முன்னாடியே நினைச்சுன்னு சொல்லிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஜான் கூப்பர் இப்போதைக்கு 98.3 FM நன்றி. ஃபர்ஸ்ட் மிஷன் ஒரு ஆளை பார்த்தா நம்பணுங்க. மனம் இருந்தால் மைக்கேல் கெயின், மனம் இருந்தால் எஸ் யூ கேன். இப்போ வார்ம் ஹோல் வழியா பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்கிற பிளானட்ஸ் கிட்ட போறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பிக் நெயிலு புட்டிங் இன்சைடு. பாலிய வயசுல பார்த்த பாப்புவ இப்போ பாலிய வயசுல பாக்கணும். அனாமலிய நம்பி இப்படி புள்ள குட்டிங்க அடி வைக்காம விட்டோமேன்னு. இப்போ மில்லர்ஸ் பிளானட் போனா மில்லர் கோச்சுப்பாரு, மான்ஸ் பிளானட் போனாக்கா மான் கோச்சுப்பாரு, கேப்டன் பிளானட் போனாக்கா நம்ம கேப்டன் கோச்சுப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னென்னவோ யோசிச்சு பார்த்தோம் நாங்க. இவங்க கொடுத்த டென்ஷன்ல என்னால வண்டி ஓட்டுறதுல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி சும்மா அப்படின்னு பிளாக் ஹோல்ல குதிச்சுட்டேன். கீழே போனா பாப்பு பெட்ரூம்ல இருக்கிற புக் செல்ஃப். பாப்பு கையில பாப்பு நான் தான் கடவுளே, நீ எஸ்கேப் ஆகிற வழி இதான்னு கிராவிட்டி மூலமா சொல்லி மக்களை காப்பாத்தின கதை தான் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம். இப்போ கடவுள் இல்லன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, பூட்ட கேஸ் ஆயிடுவேன்.